ஈரான் போர் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவே முடிவடையும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து தாக்குதல் நடத்தின. அப்போது தொடர்ந்து தற்போது வரை ஒரு மாதம் ஆகியும் இந்த போர் தீவிரமாக தொடர்ந்து வருகிறது. இந்த போரில் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க இலக்குகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே நேரம் இந்த பகுதியில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதி இலக்குகளும் மாறி மாறி இலக்கு வைக்கப்பட்டன. மேலும் உலகின் முக்கிய எண்ணெய் வழித்தடமான ஆர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது உலக அளவில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே 5 நாள் ஈரானின் எரிசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாகவும் அமெரிக்கா கூறியது. ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்தை ஈரான் மறுத்து அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று மறுத்தது. எனினும் 10 நாட்கள் போர் நிறுத்தம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பாரிஸில் ஈரான் போர் குறித்து விவாதிக்க G7 நாடுகளின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் மாத கணக்கில் நீடிக்காது என்றும் இன்னும் சில வாரங்களிலேயே முடிவுக்கு வரும் என்றும் கூறினார். மேலும் அமெரிக்காவின் இலக்குகள் மிக வேகமாக எட்டப்பட்டு வருவதாகவும் போர் நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணையை விட முன்னதாகவே முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஈரானை வீழ்த்த அமெரிக்காவிற்கு தரைப்படை வீரர்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய அவர் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமே ஈரானின் ராணுவ கட்டமைப்பை சிதைக்க முடியும் என்றும் கூறியுள்ளார்.